வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவையருவி. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோங்க. மெயினாக பெண்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னா, அக்குள் கருமை தன்மை அதிகமாக இருக்குதுக்கா, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அக்குள் கருமை ஆல்ரெடி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம டைட்டாக அந்த வேர்வை அதிகமாக படிகிறதுனால ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ்ஸை நீரும் இல்லைங்களா, அந்த நேர் நம்மளுக்கு காற்றோட்டம் இல்லாதனால அந்த இடத்துல நம்ம கருப்புத்தன்மை வருது. அதை ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரிமூவ் பண்ணலாம். நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 1 வீக் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு நாள் ரெடி பண்ணி போடுங்க. டோட்டலாகவே நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும். நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போது அது மட்டும் இல்லைங்க, நமக்கு கழுத்தில் கழுத்து மடிப்பு, முழங்கால் மடிப்பு, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் முழங்கால் விளையாண்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மடிப்பில் கருப்புத்தன்மை அதிகமாக இருக்குது. அவங்களுக்கெல்லாமே இது நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி போட்டுவிடுங்க. சூப்பராக ஒரு வாரத்தில் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது கோல்கட் பேஸ்ட்டு. கோல்கட் பேஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா சால்ட் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சால்ட் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு பேஸ்ட் எடுத்துக்கலாம். சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். கூடவே நம்ம தேங்காய், இந்த தேங்காய் நம்மளுக்கு எந்த அலர்ஜியும் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக, எரிச்சல் எதுவுமே கொடுக்காது. அதுக்காக 1 டீஸ்பூன் அளவு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு இந்த பேஸ்ட்டு தேங்காய் இதில் நம்ம இன்னும் நிறைய ரெமெடி கலக்க போகிறோம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நிறையா பேர் இந்த அக்குள் பிரச்சனைக்கு வெளியே சொல்ல முடியாது, மருந்து வாங்கி போட்டாலும் கேட்காது. இதை நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் கண்டிப்பாக டோட்டலாக ரிமூவ் ஆயிரும். இப்போது லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள், லெமன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. நல்லா இந்த மாதிரி குழச்சிக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தக்காளி ஒரு சின்ன பழத்தில் கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த விதைகள்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஜூஸாக எடுத்துட்டேன். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி ஜூஸு. இல்லை லெமன் ஜூஸ் எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னிங்கன்னா தக்காளி ஜூஸ் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. சில பேர்த்துக்கு லெமன் ஜூஸ் அலர்ஜி மாதிரி கொடுக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பேக்கிங் சோடா உள்ளே போட்டதே நல்லா உங்களுக்கு பஃபியாக வரும். சூப்பராக இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போவும் சொல்கிறேங்க, லெமன் ஜூஸ் சில பேர்த்துக்கு சேராது, எனக்கு எரிச்சல் இருக்குது, அலர்ஜி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தக்காளி ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் லெமன் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எங்களுக்கு லெமன் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் லெமன் 1 டீஸ்பூனும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி ஜூஸும் எடுத்துக்கோங்க. லெமன் நல்ல ஒரு கருப்பு தன்மையை கிளியர் பண்ணி கொடுக்கும். தக்காளியும் அதே தான். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ இந்த மாதிரி தக்காளி இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி தக்காளியில் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அதில் இப்படி மேலே உப்பு போட்டுக்கோங்க.
இதே இந்த மாதிரி தக்காளி மேலே இந்த மாதிரி பண்ணி விட்ருங்க. இதை நீங்கள் லெமனில் கூட பண்ணிக்கலாம். லெமன் பிடிக்கும்னா நீங்கள் லெமனில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எங்களுக்கு லெமன் வேண்டாம்னா நீங்கள் இந்த மாதிரி தக்காளியில் பேக்கிங் சோடாவை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கையில் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி பேஸ்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த தக்காளி ஜூஸ் இருக்குது இல்லைங்களா, தக்காளி ஜூஸை இந்த மாதிரி மேலே அக்குள்ள கரெக்டாக போட்டுட்டு அந்த கருப்பாக இருக்கிற இடத்துல தக்காளியும் பேக்கிங் சோடாவையும் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி மசாஜ் கொடுங்க. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் காய விட்டுருங்க. ஓகேங்களா? காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்து பாருங்கள். நீங்கள் போட்ட அன்றைக்கே உங்களுக்கு சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்லா இதை 1 வீக் வந்து நீங்கள் அதிகமாக இருந்துன்னா ஒரே நாள் போட்டுட்டு இல்லைக்கா எங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. 1 வீக் வந்து நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உடனே ஆகுமான்னு கேட்குறீங்க. உடனே ஆகும். நம்ம வந்து வெளியில் கெமிக்கல் வாங்கி போடுறதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து டையெல்லாம் நிறைய யூஸ் பண்ணி போடுறோம். தொடர்ந்து போட்டுட்டு வரையில் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முடி வந்து கருப்பாக வர்றதுக்கு ஒரு இது இருக்குது. அதே மாதிரி நீ இப்போ போடுற எல்லாமே நம்ம 1 வீக் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டோட்டல் ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் நல்லாவே உங்களுக்கு தெரியும். நல்லா இந்த உப்பை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ங்க தக்காளி ஜூஸ் வந்து ஒன்றுமே பண்ணாது. அந்த மாதிரி ஒரு 5-6 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுங்க. எந்த எரிச்சல் அலர்ஜி எதுவுமே வராதுங்க. பயப்படவே தேவையில்லை. சிம்பிளான ஒரு டிப்பு தான் இது. நீங்கள் நல்லா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பேஸ்ட்டையே எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி மசாஜ் கொடுங்க. இதை நீங்கள் கால்களுக்கு கருப்புத்தன்மை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் காலுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் எந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மசாஜ் ஒரு 5 நிமிஷம் நம்ம பண்ணியாச்சு. நான் 5 நிமிஷம் பண்ணலை, ஒரு 2 நிமிஷம் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம காய விட்டு உடனே உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் ஒரு 15 நிமிஷம் நல்லா அக்குள்ள வந்து தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் விட்டுறலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்கள் காய விட்டு இந்த மாதிரி கழுவிடுங்க. கழுவி இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சதே கழுவி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது. இப்போ நம்ம உடனே தேய்ச்சாச்சு. இப்போ இதை கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதா உங்களுக்கு? இந்த கைக்கும் இந்த கைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக நல்லா ஒரு பளபளன்னு நல்ல ஒரு சேஞ்சு. இது என்னென்னா நம்ம வந்து இப்போ உடனே உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த நேரில் கருப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல லைவாகவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணினீங்கன்னா டோட்டல் கருப்பு வந்து நம்மளுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மதாக இருக்குன்னு. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல மட்டும் நல்லா இதாக கிளியராக இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்பீங்க. இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா இதையே இப்போ நம்ம ரெடி பண்ணதை இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து கெட்டெல்லாம் போகாது. நீங்கள் வந்து இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் 1 வீக்குக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் 1 வீக் வந்து தொடர்ந்து போடுங்க. போட்டுட்டு வரப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது நீங்கள் கழுத்தில் கூட யூஸ் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கருப்பு அதிகமாக இருக்கிறப்ப எல்லா பக்கமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நேச்சுரலான நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. இதில் நம்ம வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. அதனால் எதுவும் ஒன்றும் பண்ணாது. முடிஞ்சளவு ஸ்பூனில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி இந்த மாதிரி மூடி ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 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 1/2 ஹவருக்கு முன்னாடி குளிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு லைவான ரிசல்ட் எடுக்குங்க. ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நம்ம வந்து உடனே உங்களுக்கு தான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைங்கான வந்து கண்டிப்பாக அந்த பெல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது எல்லா வீடியோவும்
உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாழ்வதே சுவைக்காக. நன்றி. பாய் பாய்.